Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th standard science ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து மெஷர்மெண்ட், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ், changes around us, and then microorganisms, plant kingdom 16 and 17. So first unit 1 measurement இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த numerical problem பார்த்தீங்கன்னா page number 3 if 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds calculate the current இருக்கு இல்லையா, இது இந்த question repeatedா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு page number 9 இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10 இதில் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்டில் இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அசர்ஷன் த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் த சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். ரீசன் த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இது 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டடாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா கொஸ்டின் ஆன்சர் ரோமன் நம்பர் 6ல். அதில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் மாதிரி தானே, அதனால் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லி. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இதுவும் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் டிஃபைன் ஆம்பியர், இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஃபைன் ஆம்பியர். அடுத்தது வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் மோல். அண்ட் தென் 7th வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அண்ட் ஃபோர்த் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 6th அண்ட் 7th. இதுதான் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரோமன் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில் லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ், இது ரிப்பீட்டடாக கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ், இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, இருங்க. ஸோ இந்த லெசனில் இந்த ஒரு ப்ராப்ளம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான். நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த லெசனில் இது ஒர்க்கு பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 1 இருக்குல்லையே, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன் எலஃபேண்ட் இஸ் 4000 நியூட்டன். ஸோ இதை வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20ல் கம்ப்ளீட் த அனாலஜி, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அசர்ஷன் இருக்கு இல்லையா, அசர்ஷன் தேர்ட் ஒன் water strider slides easily on the surface of water. Reason water strider experiences less buoyant force, இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் 5th ஒன் நேம் 2 instruments which helps to measure the pressure of a fluid. ஃபஸ்ட்டு செகண்ட் 5th இம்பார்ட்டன்ட். தென் 6th ஒன் டிஃபைன் 1 atmosphere இருக்கு இல்லையா, அது why are heavy bags provided with broad straps, இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 8 how does surface tension help a plant, இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. which has greater viscosity oil or honey, why. நெக்ஸ்ட்டு ப்ரீஃப்லியில் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் ஃப்ரிக்ஷன், இது நியர்லி 4 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபைன் ஃப்ரிக்ஷனை மட்டும் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். அதுக்கடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஃப்ரிக்ஷன் கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த யூட்டிலிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் டே டு டே லைஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ரிப்பீட்டடாக கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். why is a ball bearing used in a cycle hub, இது important question. next டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் give the different types of friction and explain each with an example, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 4 explain how friction can be minimized. then number 5 describe an experiment to prove that the pressure in a liquid increases with depth, இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் important questions. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ், பேஜ் நம்பர் 94ல் இருக்குது உங்களுக்கு.
பேஜ் நம்பர் 101ல் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 102ல் மேட்ச் த ஃபாலோயிங், இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் தேர்ட் ஒன், ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், கோல்டு, கால்சியம், கேட்மியம், அயன். அடுத்தது நம்பர் 5, வை ஆர் பெல்ஸ் மேட் ஆஃப் மெட்டல்ஸ், வாட் டஸ் அ கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ட், 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 6th ஒன். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா வாட் ஆர் மெட்டலாய்ட்ஸ்னு கேட்டுட்டு கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். 98 பேஜ் நம்பரில் இருக்க ஆன்சர் வாட் ஆர் மெட்டலாய்ட்ஸ். சரிங்களா. அடுத்தது நம்பர் 9, ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், இது கேட்டிருக்காங்க. அடுத்து ரைட் த யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. 2 யூசஸ் தான் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், சி மெட்டல்ஸ், இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இங்கே இருக்கு பாருங்கள். மெட்டலாய்ட்ஸு, யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ்னு 2 யூசஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் வந்து செகண்ட் ஒன், டேப்லேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் ஆல்கெமி, 4th ஒன். 5th கொஸ்டின், நேம் த எலிமெண்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ், Na, W, Ba, பேரியம். ஸோ இதுக்கான சிம்பிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Then 6th, name 6 common non-metals and write their symbols. Number 7, mention any 4 compounds and their uses, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Number 8, name the metals that are used in jewelry, கேட்டிருக்காங்க. Number 9, mention the uses of the following compounds, இதை கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். அதுக்கு அடுத்தது 4 மார்க்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா, இதோட கெமிக்கல் ஃபார்முலாவும் எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யூசஸ், இது 2மே எழுத சொல்லியிருக்காங்க 4 மார்க்ஸில். நெக்ஸ்ட்டு இந்த கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, வை வயர்ஸ் கேன் நாட் பி ட்ரான் ஃப்ரம் மெட்டீரியல் சச் அஸ் ஸ்டோன் ஆர் வுட், இதில் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தருவா பார்த்துக்கோங்க. 112ல் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங், இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷன், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் கேட்டலிசிஸ், important question. Number 4, what happens when an iron nail is placed in copper sulfate solution? அடுத்தது number 5, what is pollution, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கம்பல்சரி question. Next number 7, what happens to the brine during electrolysis? அடுத்தது நம்பர் 8, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. on heating calcium carbonate gives calcium oxide and oxygen, is it an exothermic reaction or an endothermic reaction? And then number 10, why photosynthesis is a chemical reaction, அது கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ரஸ்டிங், இது ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் படிப்பீங்க. 108ல் இருக்குது பாருங்கள் ஆன்சர். ரஸ்டிங்னா when the iron metal came into contact with water and oxygen it undergoes a chemical reaction called rusting. ஸோ இது வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் தனியாகவே வாட் இஸ் ரஸ்டிங்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன், explain how food items are spoiled by chemical reaction, it is very important question, second detail. Next, microorganisms, page number Unit 16, microorganisms, page number 189ல் இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. தென் 190, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபீமேல் அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ் இருக்குது இல்லையா, இது அதாவது இதை 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸா, இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த 2 ட்ரூவா ஃபால்ஸை கொடுத்து கேட்டிருக்காங்க. சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ், சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ். ஸோ இது 2மே கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். Answer very briefly. The first one, write the name of any nitrogen fixing bacteria. Then who discovered penicillin? 4th question கேட்டிருக்காங்க. Number 5, which disease can be prevented by vaccination? 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. Roman number 7, answer briefly. First one, write the 4 types of bacteria based on their shape. Second, what are antibiotics? Very important question. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் பேத்தோஜென்ஸ். நம்பர் 5, வை மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர், ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதில் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 8, ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட், ஹவு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட்,
ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் காமன் ஹியூமன் டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கனிசம் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 5 ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ் இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் 3ம் ஃபர்ஸ்ட்டும் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 2ண்டும் 5த்தும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் பாக்டீரியா. இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இது வந்து 2-3 டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் பாக்டீரியா. சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் புக்கில் இல்லைனாலும் நீங்கள் புக் பேக்கில் இல்லைனாலும் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. யூனிட் 17 பிளான்ட் கிங்டம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 203ல் இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் செகண்ட் ஒன் கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் தென் மோசஸ் ஆர் த வெல் டெவலப் பிளான்ட் அண்ட் ப்ரையோஃபைட்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃபைன் தாலஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமன்கிளேச்சர் கிவ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரைட் எனி 2 கேரக்டர்ஸ் ஆஃப் டைகாட்டில்டன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சீட்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸ் ஆர் நாக்கட் வை இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட்டும் 5த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லாம் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கைன்னு இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்கும்போது இந்த கொஸ்டின் அட்லீஸ்ட் 2 மார்க்கில் வருது இல்லை 5 மார்க்கில் வருது. ஸோ கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நீங்கள் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ரைட் எனி 2 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கைன்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் 5 மார்க்ஸில் கேட்குறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரைட் எனி 4 கேரக்டர்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா த அவுட்லைன் ஆஃப் பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரைட் எனி 5 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் 5 மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் யூசஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5th டீட்டெயில். அதுக்கடுத்து ஒரு 2 மார்க் வாட் இஸ் ஹெர்பேரியம்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. மேபி அதாவது கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் எழுதியிருக்கேன். அதில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வாட் இஸ் ஹெர்பேரியம் இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 199ல் இருக்குது பாருங்கள். இந்த do you knowல herbarium is the collection of pressed dried plants pasted on a sheet and arranged according to any one of the accepted systems of classification இருக்கு இல்லையா, இதுதான் herbarium. ஸோ அதில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ட்ராயிங் இதெல்லாம் வந்து வரைஞ்சி பாருங்கள். இது நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.